ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகவ் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீச்சட்டி எடுத்து நல்லபடியாக பரிகாரத்தை முடிச்சுட்டு மாயா ஜானகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு அம்மா அப்பா வந்து அழுதுட்ருக்காங்க. இப்படி எங்கள் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு எங்கே போயிட்டான்னு தெரியலையா, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஓடி போன அந்த பொண்ணு காதலிச்ச பையனும் மாலையும் கழுத்தமாக தாலி கட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறாங்க. இதனால அவங்க அம்மா அப்பா தாங்க முடியாம அவங்க வந்து சுசைட் பண்ணி இருந்து கிடக்குறாங்க. இது பார்த்து ரகுராம் ஜானகி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதே மாதிரி மாயா என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தோம்னா, பாத்தீங்களா நீங்க 2 பேரும் உங்க சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்க, ஆனா பெத்தவங்கள பார்க்காம விட்டுட்டீங்களே, இப்போ உங்களால பெத்தவங்க நிலைமையை பார்த்தீங்களாங்கிற மாதிரி ரகுராம் வந்து செமையாக அந்த இடத்துல திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு பயமாகவே இருக்குது. இதே மாதிரி மாயா தப்பு பண்ணால் என்ன நடக்கும் நினைச்சாலே பயமாக இருக்கேங்கிற மாதிரி ஜானகி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க. பெரிய ஆபத்தாக போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரகுராம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணா, என்ன வளர்ப்பு, அந்த பையன் தான் கூப்பிடுறான்னு அவளுக்கு எங்கப்பா புத்தி போச்சு, இவளெல்லாம் நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணணும், எதுக்காக அவங்க 2 பேரும் சாகணுங்கிற மாதிரி ரமணி பாட்டி திட்டினதும் மாயாவும் சீனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தனியாக வந்து பேசிக்கிறாங்க. பாத்தியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்க என்னென்ன விபரீதம் எல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தியா, அதனால தான் பெரியவங்க ஆசீர்வாதத்துல பண்ணணும், ஸோ போராடுவோம், ஏழு மட்டும் போராடுவோம் சீனு, இதை பற்றி ஒரி பண்ணாதேங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அவங்க அப்பா கிட்ட இப்படி ஒரு பையனை வந்து காதலிக்கிறேன், நீங்க வந்து பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே அமெரிக்கால இருந்து நம்ம மாயாவோட அப்பா வந்துடுறாங்க. இது பார்த்து ரகுராம் எங்கால ஜானகி சும்மா ஹாப்பி ஆகிறாங்க. வாங்கன்னு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லம்மா, என் மாயா பொண்ணை வந்து பார்க்கணும் போல இருந்துச்சுமா, அவளுக்கு வேற வயசாயிட்டே போகுது, அதான் காலங்காலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது. ஓஹோ அப்படியா, நல்ல விஷயம் தானே. ஆமாமா, என் மாயா அங்க உள்ளதான் இருக்கா பாருங்க அப்படின்னதும் உடனே மாயா வந்து ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நான் காதலிக்கிறேன், வந்து மாப்பிள்ளை பேசுங்கன்னு சொல்லிட்டேமா, இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஆமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா, யாருக்குமே தெரியாது, நான் காதலிக்கிற பையனுக்கும் அடுத்தது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னதும் சரிமா, அத அதிர்ஷ்டசாலி மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு, இன்னைக்கு போய் பெரியவங்களோட போய் மாப்பிள்ளை கேட்கலாம் அப்படின்னதும் அதுக்கு அவசியம் இல்லப்பா, என்ன மாப்பிள்ளை இந்த வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு மாயா சொல்றாங்க. மாயா என்னவா சொல்ற, எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொன்னதும் மாப்பிள்ளை வேற யாரும் இல்லப்பா, என் முறை மாம சீனு தான் அப்படின்னதும் நம்ம மாயாவோட அப்பா செமையா அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா சொல்ற, சீனுவா? ஆமாப்பா, சீனு ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க தான்ப்பா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்னதும் சரிம்மா, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நான் இப்பவே பேசுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிஷோர் எல்லாருமே வெளியில வராங்க. வாங்கின ஆமா, எப்ப கிளம்புறீங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நான் இங்கிருந்து போவாமா, அது சம்பந்தமா உங்க எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படின்னதும் நீங்க தான் பெரியவங்க, மாயாவோட அப்பா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம்ங்கிற மாதிரி சிவராமனும் ரகுராமும் பேசுறாங்க. அதுக்கு உங்க சம்மதமும் வேணுங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. எங்களுக்கு புரியலையே, இங்க பாருங்க, நான் ஓப்பனாவே பேசுறேங்க, இங்க பாருங்க, மாயா வந்து இந்த வீட்டோடய நல்லா ஆண்டிட்டா, அது மட்டும் இல்லாம சீனு மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால என் மாயாவுக்கு சீனுவும் மாப்பிள்ள பேசலான்னு இருக்கா அப்படின்னதும் ரகுராம் இருந்து சாரு இருந்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய பிரமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.